தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமலை சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை விவகாரம், பிக்குகள் உள்ளிட்ட 9 பேர் சிறையில் அடைப்பு. நீதிமன்றில் முன்னிலையான விமல் வீரவம்ச மீளப்பெறப்பட்ட பிடியாணை. தமிழர் பகுதியில் களி கட்டிய பொங்கல் வியாபாரம். இலங்கை மீது ஐநா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு, வெளியான அறிக்கை. மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்கள், அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. புது வருடம் ஆரம்பமாகி 13 நாட்களில் வீதி விபத்துகளால் 82 பேர் மரணம். கனடாவில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட நிலை, பறிபோகவுள்ள வேலைவாய்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். திரிகோணமலை பிரதான கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையுடன் தொடர்புடைய 4 பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 9 பேரை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கானது இன்றைய தினம் புதன்கிழமை நீதிபதி எம் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி குறித்த கட்டளையை பிறப்பித்திருந்தார். குறித்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருதரப்பினராலும் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் சமாதானமான முறையில் குறித்த வழக்கினை முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனவும், அவ்வாறாயின் சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் எனவும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சார்பாக முன்னிலையாகியிருந்த சட்டத்திரணிகளால் தெரிவிக்கப்பட்ட போது எதிர்த்தரப்பினர் அதற்கு இணங்கிக் கொள்ளாத நிலையில் குறித்த சட்டத்தின் கீழ் இடம்பெற்ற கைதுக்கு பிணை வழங்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என தெரிவித்து குறித்த எதிரிகளுக்கு பிணை வழங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்து எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். குறித்த வழக்கில் எதிரிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த 11 பேரில் 9 பேர் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு திரிகோணமலை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். திரிகோணமலை கல்யாண வன்ச திச தேரர், பலாங்குட கஞ்சப தேரர், திரிகோணமலை சுவித வன்ச திச தேரர், நந்த தேரர் ஆகிய 4 பௌத்த பிக்குகள் உட்பட சிவில் சமூகத்தினர் 5 9 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்படுவதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானதை தொடர்ந்து அந்த பிடியாணை மீளப் பெறுவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 75 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று முற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக பிரதிவாதியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். எனினும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விமல் வீரவன்ச தனது சட்டத்திறனிகளூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் களை கட்டிய பொங்கல் வியாபாரம். உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகி வரும் நிலையில் வவுனியாவில் இன்று பொங்கல் வியாபாரம் களை கட்டியுள்ளது. நாளைய தினம் தை 1ஆம் திகதி பிறக்கவுள்ள நிலையில் தைப்பொங்கலை மக்கள் சிறப்பாக கொண்டாட உள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் வவுனியா நகர பகுதியில் அதிக சன நெரிசல் காணப்படுவதுடன் பொங்கலுக்கு தேவையான பானை, அகப்பை, கரும்பு, பட்டாசு, பழவகை என்பவற்றின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. அத்துடன் கடந்த வருடத்தினை விட இம்முறை மக்கள் அதிக ஆர்வத்துடன் பொங்கல் பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருவதாக வவுனியா வர்த்தகர்கள் தெரிவித்தனர். இதேவேளை தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி சந்தையில் வியாபார நடவடிக்கைகள் சூடு பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்பிற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் தற்போதும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்களை கையாள்வதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும். அத்துடன்
பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் நிலங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை கனியமண் அகழ்வு திட்டங்கள் வேண்டாம் எனும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கையை அடியோடு நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது தொடர்பில் ஆழ்ந்த கவலை அடைகிறோம். மன்னார் மாவட்டம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் என்பதால் அதன் இயல்பை கெடுக்காமல் பாதுகாப்பதே அவசியம். இந்த நிலையில் மக்களின் கூட்டு கோரிக்கையை குழி தோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி 14 காற்றாலைக்கான பணிகளும் நடைபெறுகிறது. கனிய மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் என கூறிய போதும் கனிம மண் அகழ்விற்குரிய 2 நிறுவனங்களும் தமது செயற்பாட்டை தொடர்ந்த வண்ணமே உள்ளன. அதன்படி மன்னாரின் வளத்தையும் சுரண்டி மக்களின் வாழ்வியலை கெடுப்பது நியாயமா? இந்த நிலையில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இதுவரை முறையாக நிவாரணம் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் கடந்த 13 நாட்களில் இடம்பெற்ற 77 விபத்துகளில் 82 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இவ்வாறு இடம்பெற்ற விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமையால் ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 77 பாரிய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துகளின் விளைவாக மொத்தம் 82 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜனவரி 1ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றத்திற்காக சுமார் 7000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது மதுபோதையை பரிசோதிப்பதற்காக 75,000 புதிய கருவிகள் விநியோகிக்கப்பட்டு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மதுவை தவிர ஏனைய போதைப் பொருட்களை பயன்படுத்தி வாகனம் செலுத்துபவர்களை கண்டறியும் முன்னோடி திட்டம் தற்போது கொழும்பு பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசேட பரிசோதனையின் மூலம் 12 வகையான போதைப் பொருட்களை கண்டறிய முடியும். பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் இனிய சாரதிகளை வீதியிலே பரிசோதனைக்கு உட்படுத்தும் வகையில் தேசிய மருத்துவ நிறுவனத்தின் உதவியுடன் நடமாடும் போதைப்பொருள் பரிசோதனை ஆய்வகங்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் இந்த வருடம் மட்டும் 4000 வரையிலான உணவகங்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதால் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் வேலைகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஊழியர்களுக்கான சம்பளம், காப்புறுதி மற்றும் வாடகை ஆகியவற்றுக்காக உணவக உரிமையாளர்கள் செலவழிக்கும் தொகை சடுதியாக அதிகரித்துள்ளதால் பல உணவகங்கள் தங்கள் வர்த்தகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் உணவகங்களுக்கு செல்லும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையிலும் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் உணவகங்கள் அதன் செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் திணறி வருவதாக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதேவேளை மதுபான விற்பனை குறைந்து வருவதும் மற்றும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. முன்பு மதுபான விற்பனை உணவகங்களுக்கு அதிக லாபத்தை ஈட்டித் தந்ததால் செலவுகளை ஈடுகட்ட முடியுமாக இருந்தது. ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காகவும் வீண் செலவுகளை தவிர்ப்பதற்காகவும் மக்கள் இப்போது குறைவாகவே மதுபானம் அருந்துகின்றனர். இதனால் உணவகங்கள் ஒரு முக்கியமான வருமான ஆதாரத்தை இழக்கின்றன. இந்நிலையில் உள்ளூர் சமூகங்களுக்கு தனித்துவமான உணவுகளை வழங்கும் சிறு உணவகங்கள் இவற்றால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக பெருந்தொகையான உணவகங்கள் மூடப்பட உள்ளதால் பலர் வேலைவாய்ப்பினை இழக்க உள்ளனர். கனடா உள்ளிட்ட வெளிநாடுகளில் அதிகளவான தமிழர்கள் உணவகங்களில் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.